ஒரு சின்ன கதை சொல்லிக்கிறேன் சார், குட்டி கதை சொல்லிக்கிறேன், கான்ஃபிடென்ட்டாக இருங்க. என் ஃப்ரெண்டோட எனக்கு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் விஜய் ராம்நாதன் ஒருத்தர் இருக்கான். அவன்கிட்ட நான் நிறையா பேசிப்போம், சென்சராகவும் பேசிப்போம், அன்சென்சர்டாகவும் பேசிப்போம். ஸோ அப்படி பேசும்போது அவனுக்கு நான் கடன் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை நான் கொடுக்கல. நான் சொன்னேன், ஏய் நான் அடுத்த மாதம் தரேன்டா அப்படின்னு. அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னா, என்னடா அடுத்த மாதம் கொடுத்தா என்ன பொண்ணை அவன் மாறிட போகிற, ஃபோனை வை அப்படின்ட்டு வச்சிட்டான். எனக்கு அது ஒன்றும் தெரியல. சரி ஓகே, என்னடா சரி நல்ல நண்பனாக இருக்கானே, காசு அப்புறம் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டு என்ன நானே கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரிகிங்கான ஒரு தாட் வச்சு, இப்போ நான் பொண்ணா மாறினா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு யோசனை. அதுலேருந்து வந்த தாட் தான் சார். வெரி வெரி சிம்பிள். அதுலேருந்து வந்து இதை இப்போ மாறினா என்னென்ன சேலஞ்சஸ் வரப்போகுது, என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு தாட்லேருந்து உருவானது தான் சார். ரொம்ப அனன்யா மேடம் போயிடுச்சுன்னா 2 பேரும் அட் அ டைமில் ஒருத்தர் மனசுக்குள்ளார போகிறாங்களோ? அதுவும் தான் சார், அதுவும் இருக்குது. நிறையா ரிவீல் பண்ண முடியல. பட் ஆனால் ப்ரோமோவில் வந்து வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்ல. ஸோ அது அந்த கான்செப்டை இப்போ இங்கே 2 பேர் இருக்காங்க, படத்துலேயும் 2 பேர் இருக்காங்களான்னு வந்து பாருங்கள். அவ்வளோதான். இது இந்த மாதிரி தான் சொல்லணும்னு ஒரு 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 இன்ட்ரிகிங்காக விட்டுடலாமே அப்படின்றது தான். பட் யா நீங்கள் சொன்னதும் தான் அஃப்கோர்ஸ். யா மியூசிக் டைரக்டர் சாம் சிஎஸ் வந்து எல்லா இசை வெளியீட்டுக்கும் வந்து பயங்கரமாக பேசுவார், படத்தை பற்றி இது பண்ணுவார். இதுக்கு வரல, என்ன காரணம்? இல்லை அதான் அது என்னது கரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 28th ஏதோ ஒரு அவங்களோட ரிலீஸ் ஆகுது, அதனால கேரளா போயிருக்காரு. அதில் இல்லைன்னா நான் ஆக்சுவலி கெஞ்சினேன் வந்துட்டு போங்க, என்னன்னா அதனால வரல சார். ஆனால் இப்போ இந்த போஸ்டரை பார்த்தா இப்போல்லாம் மேல் சாவனிசம் போய் ஃபீமேல் சாவனிசம் வந்துருச்சோ அப்படிங்கிற பயம் வருது. அவருக்கு வந்து லேடிஸ் சப்போர்ட் ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி, அது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அந்த மாதிரி? கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து எல்லா வார்த்தைக்கு நடுவில் ஒரு காமர் போட்டு ஒரு அண்டர்லைன் கொடுத்துட்டு கேபிட்டல் லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பார்வையில் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களோ அந்த வகையில் தான் உங்களுக்கு தெரியும். எனக்கு இது ஒரு என்டர்டெய்னிங்காக தெரிஞ்சுது, அப்படி தான் நான் பார்க்குறேன். மேடம் மேடம் இங்கே மேடம் நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? சுந்தர் சி சார் படம் பார்த்துறாரு. ஏன்னா அவர் படம் பார்த்தா எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவார். படம் பார்த்து என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? படம் நான் தான் பார்த்துருக்கேன். எங்கே அது சுந்தர் சி டைட்டில் பேர் இருக்கா? அவர் பார்த்தாரான்னு கேட்டேன். இல்லை, அவர் இன்னும் பார்க்கல. அதுதான் சொல்கிறேன். இந்த படம் வந்து அனந்திதா சுந்தரோடைய படம், அஸ்வின் கந்தசுவாமியோட படம். நாங்கள் வெளியிலேருந்து என் பேர் இருக்குது, அவனி இருக்கிறதுனால என் பேர் இருக்குது. ப்ராபப்ளி அந்த அவனி மூவிஸ் நெக்ஸ்ட் வரும்போது as a ப்ரொடியூசர் என் பேர் கூட இருக்காது, அவங்க மட்டும்தான் அவந்திகா இல்லை. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஆரம்பம். சுந்தர் சார் இன்னும் படம் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். நான் அஸ்வின் கிட்டே சொல்லிட்டேன் என்ன இருக்குது எப்படி இருக்குது, நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ அதான் சொன்னேன், நான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இங்கே உட்காந்து பேசுகிறேன்னா நிச்சயமாக ஒரு கான்ஃபிடென்ட் இது வந்து ஒரு பேங்க் ரோலிங் ஒரு சினிமா இருக்கும்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. புஷ்பா மேடம், 2026 முக்கியமான வருஷமாக இருக்குது. பெரிய பொண்ணு 2 ஆரம்பம் படத்தில் ஹீரோயின் ஆகிறாங்க, சின்ன பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆயிருங்க. இது எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? 2 பொண்ணு வந்து நீங்கள் இருக்கும்போது சார் படம் பண்ணிட்டு இருக்கும்போது அவ்வளோ இதாக வந்து அடுத்த தலைமுறையாக வராங்க, என்ன அட்வைஸ் பண்ணுறீங்க 2 பேரும்? மீனாட்சி சார், பசங்களுக்கு இப்போ அட்வைஸே தேவையில்லை. நம்ம தான் அவங்கக்கிட்ட கற்றுக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. நம்ம தாட்ஸ் கொஞ்சம் பழைய தாட்ஸ் இருக்கும், இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்குன்னா ப்ராபப்ளி நானும் சுந்தர் சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். இல்லை அவர் ஆஸ் அ டைரக்டர், நான் ஆஸ் அ ப்ரொடியூசர்னா இந்த மாதிரி ஒரு யங் மைண்ட்ஸோடைய அவங்களுடைய தாட் எடுத்துகிட்டு அவங்களுக்கு தெரியும் இப்போ இருக்கிறது ஜென்ரேஷனுக்கு என்ன வேணும். ஏன்னா தே ஆர் த சினிமா கோயிங் க்ரௌட் இல்லைங்க. ஸோ அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்க வேண்டியது விஷயங்கள் நிறையா இருக்குது. ஸோ நான் தான் சொன்னேன் நான் பேசும்போது, ஒரு தாயும் தந்தையுங்கிறது முறையில் எங்களுக்கு பெருமை ரொம்ப இருக்குது. பெரிய பாப்பா வந்து மலையாள படத்தில் அறிமுகமானா இப்போது தமிழில் 2 படம் சைன் பண்ணியிருக்கா, டெய்லி கதை கேட்டுட்ருக்கா. அவள் வந்து நான் எந்த மாதிரி படங்கள் பண்ணணும் எனக்கு தெரியும், அப்படி தான் நான் பண்ணுவேன். அதே மாதிரி இவ்வளோ வந்து தெளிவாக இருக்கா. நீங்கள் இது மட்டும் தான் பார்க்குறீங்க, நான் உங்களுக்கே தெரியும் மீசை முறுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிட்டா. அண்ட் இன்னும் கதை டெய்லி இவ உட்காந்துட்டு கதை நரேஷன் எல்லாம் கேட்டுட்ருக்கா. ஸோ பசங்க ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்காங்க. ஸோ சரியான பாதையில் இருக்காங்க. அது பார்க்கும்போது நானும் சுந்தர் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு ஒரு பெருமை, எங்கள் மகள்கள் வந்து 2 பேரும் அவங்கவுங்க தேர்ந்தெடுத்த துறையில் சக்ஸஸ்ஃபுல் ஆகணுங்கிறதுக்காக உழைக்கிறாங்க. அப்பா அம்மா பேர் இருக்குது, அதனால தான் எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்கிறது கிடையாது. அந்த பேர் காப்பாற்றுறதுக்காக தனிப்பட்ட முறையிலே நாங்கள் எவ்வளோ உழைக்கணும் அந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க.
ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மேடம் நாங்கள் சுந்தர்சி சார்ட்டே சொல்லியிருக்கோம், நீங்கள் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் பெரிய பட்ஜெட் எடுத்தாலும் குஷ்பு மேடம் வந்து கெஸ்ட் ரோலில் நடிச்சனால தான் அரண்மனைகள்லாம் 100 கோடிக்கு மேலே வந்திருக்குன்னு. இந்த படத்தில் அவங்க பொண்ணு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஆயிருக்காங்க, இதில் நடிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? அஸ்வின் எனக்கு டான்ஸ் கொடுக்கல அஸ்வின் நீங்கள். இல்லை அப்படி இல்லை. ஐ திங்க் படம் நல்லா ஓடுதுன்னா அதுக்கு காரணம் வந்து அவங்கவுங்க கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற விஷயங்கள். நான் இருக்கிறதுனால படங்கள் ஓடுங்கிறது கிடையாது. இது அனி அண்ட் அஸ்வினோட படம். சந்தோஷ், ரேஷ்மா, சாம் அண்ட் வினோதோடைய படம், அவங்க படம். சுந்தர்சி எடுக்கிற படம், அது சுந்தர்சி அவர் தான், அவருடைய படம். ஏன்னா நான் பேர் வந்து அங்கே டைட்டிலில் வரோம். இந்த மணி சார் உட்காந்துட்ருக்காரு, பஞ்சா செக் புக் எடுத்துகிட்டு வருவார், சைன் பண்ணணுங்க. அந்த வேலை தான் ஏந்து. பட் மீதி எல்லாமே வந்து பசங்க பார்த்துக்குறாங்க, சார் பார்த்துக்குறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த வகையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து எது பண்ணாலும் நல்ல மனசோட பண்ணணும், அவ்வளோதான். அப்படி நல்ல மனசோட பண்ணால் எல்லாமே நல்லதாக அமையும். குஷ்பு மேடம், நீ ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். இப்போது நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிட்டீங்க, அரசியலில் வந்துட்டீங்க, அது வேறு விஷயம். பட் நீங்கள் டைரக்டரோட போய் பாருங்க, நீங்கள் இன்னும் படம் நடிக்கலாம், டைரக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியா இருக்கா? படங்கள் குறைச்சிட்டிங்க, டைரக்ட் பண்ணுற ஐடியாவும் இருக்கா இல்லையான்னு தெரியல. படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறது இப்போ பொண்ணுக்கிட்ட விட்டுட்டீங்க. இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கீங்க? சார் 2 பெண் குழந்தைங்க இருக்குது சார், அவங்கள பார்த்துக்கணும். என்ன பண்ணாலும் என்ன வளர்ந்தாலும் 25 வயசுல 23 வயசுல காலையில் உலகத்தில் எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கால் வரும். சந்தானம் வந்து தியா வேலேஸ்வரன் குமாரில் ஒரு டயலாக் இருக்கு, மே. இது 2 பேரும் காலையில் எந்திரிச்சுன்னு மே, இதுதான் கால் வரும் எனக்கு. ஸோ அந்த மாறவே மாறாது. உலகத்தில் நான் எங்கே இருந்தாலும், சுந்தர் சார் எங்கே இருந்தாலும் நான் தான் காலையில் வேக்கப் கால் கொடுக்கணும். காலையில் 5:30க்கு எழுப்பிடு, காலையில் 5 மணிக்கு எழுப்பிடு, அப்படி தான். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து மாறவே மாறாது. சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு நான் சொல்லலை. தெலுங்குல ரொம்ப நல்ல படங்கள் வந்து 3 படங்கள் சூப்பராக பண்ணுறேன் நான். பிரசாந்த் வர்மா படம், பிரசாந்த் நீல் படம், இன்னொன்று வந்து சந்தீப் கிஷன் படம். ஸோ பண்ணுறேன். தமிழில் எனக்கு அந்த மாதிரி குடும்பத்தை விட்டுட்டு செட்டுக்கு போய் நடிக்கணுங்கிறதுக்காக ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு வரல. எப்போ ஒரு நல்ல அழகான ரோல் வருதோ, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் அமையுதோ, அப்போ நடிப்பேன். சார் வந்து இப்போ உருவெடுத்திருக்கீங்க. இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்து நீங்கள் உங்கள் அப்பா அம்மா மாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் இதை உங்கள் ப்ரொடக்ஷனை கொண்டு போக போகிறீங்க, என்னென்ன மாதிரி ஐடியா வச்சுருக்கீங்க? யங் டைரக்டர்ஸுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுப்பீங்களா? கதையெல்லாம் கேட்டுட்ருக்கீங்களா? சார், அவனி மூவிஸில் அப்பா அம்மா 2 பேரும் ஒரு ட்ரேட்மார்க்னு சொல்ல மாட்டேன், பட் யங் டைரக்டர்ஸ்க்கு தான் வாய்ப்பு கொடுத்து வாழ்க்கை கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் இப்போது நியூ கமர்ஸ்க்கு சான்ஸ் தரேன்னா அவங்களோட நரேஷன் கேட்குறேன்னா, ஏன்னா அப்பா அம்மா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு, டு கிவ் எவ்ரி ஒன். எனக்குன்னு ஒரு மேடை அமைஞ்சிருச்சு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருச்சு எனக்கு. இப்போது டு ஹெல்ப் அதர்ஸ் கெட் தட் லைஃப், அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன். எனக்கு ஐடியாஸ்னால் எனக்கு தேர்ஸ் ஒன் ப்ராப்ளம். எனக்கு ஆன் டிமாண்ட் என்னால் க்ரியேட்டிவாக இருக்க முடியாது. நான் எழுதுவேன், கதை எழுதுவேன். ஆனால் யாராக வந்து சரி அடுத்த மாதம் எழுதித்தா அப்படின்னா எனக்கு வராது. பட் ஐ லைக் டு பி க்ரியேட்டிவ்லி இன்வால்வ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். பிகாஸ் நான் வளர்ந்தது நான் பிறந்ததுலேருந்தே சினிமா மட்டும்தான் பார்த்துருக்கேன். எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது என் லைஃப்பில். நான் படித்ததும் அதுதான். ஐ வில் பி க்ரியேட்டிவ்லி இன்வால்வ். நான் எந்த படம் பண்ணாலும் க்ரியேட்டிவ்லி ஒரு அளவுக்கு என்னோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். பட் தட்ஸ் பிகாஸ் ஐ ஹாவ் தட் ஃபேத் இன் மை செல்ஃப். ஃபார்ச்சுனேட்லி நான் ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ்க்கும் என் மேலே அந்த ஃபேத் இருக்குது. யா சார், நான் இப்போ ஐவ் சைன்ட் another நியூ கமர் டைரக்டர் எங்கள் நெக்ஸ்ட் ஃபிலிம்க்கு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய சீக்கிரம் வரும். அதுக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யா, முதல்வரை சந்திச்சிருக்கீங்க. இல்லை அரசியல் இல்லை, கேள்வி இது சம்மந்தம் தான். இன்றைக்கே வந்து 5 ஷோ அப்படின்னு ஆக்கியிருக்காங்க. உங்கள் படமும் ரிலீஸ் ஆகுது. கட்சியெல்லாம் மறந்து நீங்கள் போய் சந்திச்சோன்னா பிவின்னு உங்களை வந்து ரொம்ப பாசமாக கூப்பிட்டாரு எப்போதும் போல் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி என்ன சொல்லுங்கள்? அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அக்கா தம்பி பாசம் என்றைக்குமே மாறாது. வேறு வேறு கட்சி இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அக்கா தம்பி அந்த பாசம் என்றைக்குமே இருக்கும். அவர் 5 ஷோவாக மாற்றிருக்காரு. சினிமா புரிஞ்சுக்கிட்டு சினிமாவில் இருக்கிறவங்க
நம்ம ப்ரொடியூசர்ஸ் எப்படி கஷ்டப்படுறாங்களோ, எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா சினிமாவில் இருக்கிறதுனால இந்த துறையில் எவ்வளோ கஷ்டம் வெளியிலேருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு கிளாமர் வேர்ல்டாக தெரியுது. இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது உட்காருவாங்க, பேசுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா பாதியிலே வந்து நல்லா இல்லைடா அப்படி சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஆளாளுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்ஸ் மாறிட்டு ஒரு படம் எடுத்து பார்த்தா தான் தெரியும் அந்த ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம். சொல்லிக்கிறது ஈஸி, அது எல்லாமே புரிஞ்சுக்கிட்டவர் தான் முதல்வர் இன்னைக்கு இருக்கிறாரு. 5 ஷோவாக மாற்றிருக்காரு. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு நாங்கள் வந்து வரவேற்கிறோம் ஒரு தாட். ஏன்னா ப்ரொடியூசர் சம்பாதிக்கணும். மெயினாக வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தான் படங்கள் எடுக்க முடியும். காசு போட்டு எடுக்கிறவங்க ப்ரொடியூசர்ஸ் தான், வேறு யாருமே கிடையாது. ஸோ ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான், அதுவும் ப்ரொடியூசர்ஸ் சம்பாதிக்க முடிஞ்சால் தான், அவங்களுக்கு லாபம் வந்தால் தான் அடுத்த படத்தை எடுப்பார். அதுதான். அவனே மேடம் மேடம் அம்மா சொன்னாங்க ஹீரோ வந்து ரொம்ப 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 காலத்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டு உங்களுக்குன்ட்டு. ஏன் வந்து அந்த ஹீரோ வச்சு படம் பண்ணணும்னு நினச்சிங்க? யாராவது ப்ரெஷர் பண்ணாங்களா, இல்லை நீங்களே வந்து இப்போ அடுத்த படத்துக்குலாம் வந்து அவர் தான் ஹீரோவா? சார் இதுக்கு ஆக்சுவலி ரெண்டு வகையில் நான் பதில் கொடுக்கலாம். ஒன்று, நானும் சந்தோஷம் மீட் பண்ணதுலேருந்து அம்மா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு அவரை சுத்தமாக பிடிக்காது. நாங்கள் மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுலேருந்து இத்தனை வருஷமாக நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஷேர்ட் கனவு, நடந்துருவேன், நான் படம் ப்ரொடியூஸ் பண்ணவே இவர் நடிப்பார். அது ஆக்சுவலி இது ப்ரொடக்ஷன் இல்லை, பட் கைண்ட் ஆஃப் ஒரு ஹாஃப் சர்க்கிள் மூமெண்ட் மாதிரி வந்துச்சு. ஏன்னா பொன்னியின் செல்வன் 2ல் நான் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணேன். அதில் இவர் கரிகாலனா நடித்தார். அப்போவே ஆஃபீஸில் ஒரு ரூல் இருக்கும், ரீல் 1 அணி பார்க்கவே கூடாது, ஏன்னா வேலையாக நடக்காது, உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. பட் எனக்கு சந்தோஷம் தெரிஞ்சதுலேருந்து, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆனதுலேருந்து இது எங்கள் 2 பேருக்கும் கனவாக இருந்திருக்கு. நான் டபுள் ஆக்குபென்சி ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் என்கிட்ட வரும்போது நான் ப்ரொடக்ஷனில் அந்த பாயிண்டில் இறங்கணுங்கிற ஐடியாவே இல்லை. ஐ நியூ அட் ஒன் பாயிண்ட் ஐ வாண்டட் டு டூ இட், ஆனால் அந்த பாயிண்டில் பண்ணணும் இல்லை. அப்பா அம்மா எப்பவும் போல் கதை கேட்டுகிட்டே தான் இருந்தாங்க. பிகாஸ் அவனி இஸ் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ், கதை வந்துகிட்டே தான் இருக்கும். சந்தோஷ் இந்த கதை எங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்தார். சந்தோஷ் தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது, நீ கேட்குறியான்னு கேட்டார் என்கிட்ட. அகைன் எப்போவுமே யூஸ் பண்ணுற வார்த்தை தான் நானும் சொன்னேன், அம்மாவும் சொன்னாங்க, அமையறது தாங்க. நாங்கள் ஐ திங்க் ஐ கீப் சேயிங், நானும் சந்தோஷம் நாங்கள் 2 பேரும் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம். அவரோட ஃபர்ஸ்ட் படம், என்னோட ஃபர்ஸ்ட் படம். சந்தோஷ் எனக்கு சந்தோஷ் சொல்கிறாரு, நாகூர் பிரியாணி உளுந்தூர்பேட்டை நாய்க்கு தான் போய் சேரணும். பட் யா, சந்தோஷ் இஸ் மை ட்வின் பிரதர். ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரி சொல்லுவாங்க. அம்மா சொன்ன மாதிரி ஏதோ போன ஜென்மத்தில் நாங்கள் 2 பேரும் சிப்ளிங்ஸாக இருந்திருக்கோம், ட்வின்ஸாக இருந்திருக்கோம். அதே தான் இந்த ஜென்மத்தில் இதுவும் ஆயிருக்கு. அண்ட் த யூனிவர்ஸ் வாண்டட் அஸ் டு மேக் திஸ் ஃபிலிம் டுகெதர், மேக் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டுகெதர். ஆனால் தொல்லை நல்லா, ஏன்னா இவர்கிட்ட சில வாட்டி தொல்லை உங்களுக்கு கிடையாது, வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு. இல்லை பட் சில வாட்டி அவர்கிட்ட ஹீரோவாக பேசுகிறதா ஃப்ரெண்டாக பேசுகிறதான்னு எனக்கே தெரில. இல்லை அவருக்குமே சரி ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறதா ஃப்ரெண்டு பேர், ஏன்னா அவருக்கு ப்ரொடக்ஷன் மேலேயே சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அவருக்கு எதுவும் கொஞ்சம் ரொம்ப இரிட்டேட்டடாக ஏதோ இருக்குன்னா, அவர் இரிட்டேட்டடாக இருக்கும்போது அவர் பேசுகிறதா அவர் ஃப்ரெண்ட் அணிக்கிட்ட, ஆனால் அவருக்கு இரிட்டேஷன் இருக்கிறது அனந்திதா சுந்தர்கிட்ட. ஸோ அவருக்கு எங்கே போய் சொல்லணும்னு தெரியாது யூஸ்வலி. பட் யாஸ் சார், டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், இது யாரும் என்னை ப்ரெஷர் பண்ணல. சாரி சார், அது அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் தெரியும். அப்படி இருந்தால் சொல்லுங்கள் சார். இல்லை இப்போவே வந்து 2 படத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுட்டேன் அவர்கிட்ட. அனிதா மேடம், அப்பாவும் ஏகப்பட்ட ஹிட் படம் கொடுத்துருக்காங்க, அம்மாவும் நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபியூச்சரில் ஒரு டைரக்ட் பண்ணால் ஸ்கிரிப்ட்னா எந்த படத்தை ரீமேக் பண்ணுவீங்க? அதில் வந்து பர்டிகுலராக உங்கள் அப்பாவோட ஹீரோயின் கேரக்டரு இல்லைனா அம்மா கேரக்டரில் உங்கள் சிஸ்டரை வச்சு டைரக்ட் பண்ணணும்னா என்ன படம் பண்ணுவீங்க? நான் 2 படம் சொல்கிறேன். ஒன்று ஃபார் சென்டிமெண்டல் ரீசன்ஸ் முறைமாமன், பிகாஸ் அப்பாவோட ஃபர்ஸ்ட் படம், அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணது அந்த படத்தோட செட்டில் தான். ஸோ 1 முறைமாமன். செகண்ட், இது படமாக என்ன, இது திருப்பி எடுக்க முடியாதுங்க இந்த மாதிரி படம் எல்லாம். பட் உள்ளத்தை அளித்தா
அதில் அந்த ஒரே ஒரு அந்த ஃபோன் கால் கிட்னா நாயேன்னு அந்த சீன் இருக்கும்ல, அதெல்லாம் நான் அப்பாட்டியே கேட்பேன், இது என்னன்னு யோசிச்சு எழுதினீங்க, எப்படி இதை எடுத்தீங்க? ஐ ஐ ஐ வில் நெவர், ஐ திங்க் எனக்கு ரீமேக்னு இல்லை, பட் ஐ வாண்ட் டு கோ பேக் இன் டைம். அன்றைக்கி ஷூட்டிங்கில் அப்பா பக்கத்தில் உட்காந்து அவர் என்ன யோசிச்சு அதை எடுத்தார், என்னன்னு எழுதியிருப்பார், என்னன்னு டிஸ்கஸ் பண்ணியிருப்பார், தட் ஐ வாண்ட் டு நோ. பட் அப்பா ரீமேக், ஐ திங்க் அப்பா பண்ண படம்லாம் ரீமேக் பண்ண முடியாதுங்க. தேர் ஆல் தேர் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அந்த மாதிரி படம், லைக் கலகலப்பு ஒரு உள்ளத்தை அளித்தா, அதெல்லாம் இட் கான் பி ரீமேட் அண்ட் தேர் கேன் நெவர் பி அனதர் குஷ்பு. அது அவந்திகா சுந்தராகவே இருந்தாருமே, தேர் வில் நெவர் எவர் எவர் பி அனதர் குஷ்பு சுந்தர். ஸோ ஐ ஹோப் தட் ஆன்சர்ஸ். உங்களுக்கு ஒரு கேள்வி. அப்பா அம்மா வந்து லவ் மேரேஜ் பண்ணாங்க, உங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன? சார் இங்க சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது சார். நல்லா கிடைக்கும். உங்க மைக் வேலை செய்யலையா? என் காது கிடைக்குது. அவங்க கல்யாணத்துக்கு நாங்க போயிட்டு அந்த போட்டோகிராஃபர் இதாக இருக்காரு பாருங்க, நாங்க திருட்டுத்தனமா போட்டோ எடுத்து வந்துட்டு பத்திரிகையில போட்டோம். எனக்கு கல்யாணம் நடக்கும்போது அப்படி இருந்தால் நிச்சயமா உங்களை கூப்பிடுறேன் சார். இப்போதைக்கு எனக்கு தெரியல சத்தியமா, காடுவல் தான் பார்த்து ஏதோ பண்ணணும். இல்லை, ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அவளோட ஹைட்டுக்கு மாப்பிள்ளை எங்காவது இருந்தால் எனக்கு சொல்லி அனுப்புங்க ஃபர்ஸ்ட். ஓகே.